ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்கைலின் ஸ்டேஸ். ஸோ இந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து நம்ம எப்படி ஸ்டே பண்ணியிருந்தோம்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரூம் கார்டு நம்மளுக்கு ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒய்ஃபை தான். ஸோ ஒய்ஃபை கிளிக் பண்ணி உள்ளே வந்தாலே ஆட்டோமேட்டிக்காக டோர் ஓப்பன் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உள்ளே அந்த ஸ்டாண்ட் இருக்கும் கார்டுக்கு. ஸோ அது போட்டாலே போதும், நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா வந்து எல்லா லைட்ஸுமே ஆன் ஆகிடும். ஸோ இது வந்து ஜஸ்ட் அந்த ஒய்ஃபை மூலயமா கனெக்ட் ஆகிறதுனால எல்லாமே வந்து ஸோ ஈஸியாக சிங்க் ஆகி கனெக்ட் ஆகிடுது. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா நம்ம கார்டு போட்ட உடனே நம்மளுக்கு வந்து எல்லா லைட்டுமே ஆன் ஆகிடும். ப்ளஸ் ஃபேன், ஏசி எல்லாமே வந்து இதில் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து ஒரு டெலிஃபோன், ப்ளஸ் ஒரு சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா லாக் ஆப்ஷன்ஸே வந்து 2 to 3 ஆப்ஷன்ஸ் கிட்ட லாக் வந்து நம்மக்கிட்ட கொடுத்துருக்கோம். ஸோ சேஃப்டி பர்பஸ் வந்து சூப்பராகவே இருக்கும். ப்ளஸ் வந்து இது வந்து ஒரு சிங்கிள் காட்டுன்றதுனால, ப்ளஸ் சிங்கிள் ஒரு பேச்சுலராக போகிறீங்க அப்படின்னா, இல்லை சிங்கிளாக போகிறீங்க, இல்லை ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் போகிறீங்க அப்படின்னா தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ டபுள் கார்ட் பார்த்திங்கன்னா இன்னும் பெருசாகவே இருக்கும். நம்மளுக்கு கிடச்சது பார்த்திங்கன்னா வந்து சிங்கிள் கார்ட். ஸோ நம்ம வந்து சிங்கிள் தான் புக் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து ஒரு டிவி இருக்குது. ஸோ இது வந்து கோரமா டிவி, ஓகேவா. ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ரூம் சைஸ் பார்த்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஈஸியாகவே ரொம்ப இருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா பார்க்கவே வந்து லக்ஸரியாகவே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூம் வந்து கொஞ்சம் சூப்பராக இருக்கும். ஸோ ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் கிளாஸ் டோரில் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் கிளாசிக்காக இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஆக்சுவலாக அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஸ்க்ரீன் டைப்பு. ஸோ ஸ்க்ரீனை திறந்தாலே வியூ பயங்கரமாக நிறைய பேருக்கு பீச்சுன்னு நினைப்பீங்க. பட் பீச் இல்லை, ஆப்போசிட்டில் பில்டிங் தான் இருக்கும். ஸோ கரெக்டாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இது வந்து கரெக்டாக 4th ஃப்ளோரில் நம்ம வந்து இந்த காட் வந்து புக் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் நம்மளுக்கு கொஞ்சம் வியூவே கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அதுக்கப்புறமா வந்து இன்கேஸ் இதில் ஓப்பன் பண்ணி வெளில போகிற ஆப்ஷனும் இருக்குது. பட் ஆனால் இந்த பால்கனி ஏரியா பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் சேஃப்டி கம்மி தான். ஸோ அதனால் ஃபோன் பேசுகிறோன்னு சொல்லிட்டு வெளில போகாதீங்க. அதனால் இன்கேஸ் புக் பண்ணிங்கன்னா அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு செப்பரேட்டாக பார்த்து வந்து ஒரு டோர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டோரில் வந்து நம்மளோட எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் திங்ஸ் வந்து வைக்கிறது. ஸோ கொஞ்சம் நிறைய திங்ஸே வைக்கிற மாதிரி கொஞ்சம் இருக்கலாம். ஸோ ஆக்குப்பை வந்து நிறையவே பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு வந்து ஜென்ரலாக இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீபாய் ப்ளஸ் வந்து 2 சேர் போட்டிருப்பாங்க. ஈஸியாகவே இருக்கும். ஸோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் பெட். எனக்கு தெரிஞ்சு ஒருத்தருக்கு நீங்கள் 2 பேர் 3 பேர் வரீங்கன்னா இன்னும் தாராளமாகவே தங்கலாம். ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வந்து டிவி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து அமேசான் ப்ரைம், அப்புறமா நெட்ஃப்ளிக்ஸ் எது வேணால் நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கெட்டில், வாட்டர் பாட்டில்ஸ், அப்புறமா வந்து காஃபி பவுடர்ஸ், ஸோ இதெல்லாம் வந்து இருக்குது. ஸோ மேக்ஸிமமாக பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இது வந்து மார்னிங்கில் நான் ஒரு வாட்டி காமிச்சிருப்பேன். ஸோ இது பார்த்திங்கன்னா அப்புறமா நைட்டில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நைட் வியூ காமிக்கிறேன். ஸோ ஓகே, ஒரு ஆவரேஜாக தான் இருக்கும். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஆனால் நம்மளுக்கு வந்து மெயினே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் ஆஃப் பெட்டு தான் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கீழே வந்து கெஃபிடேரியா ஏரியானே சொல்லிட்டு தனியாக ஒரு ஃபஸ்ட் ஃப்ளோரில் வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா கெஃபிடேரியா ஏரியா வந்து ஒரு ஹோட்டல் பெருசாகவே, ரொம்ப பெருசாகவே இருக்கும். ஸோ தாராளமாக வந்து வந்து சாப்பிட்லாம். ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு டிவியுமே இங்கேயும் வச்சுருக்காங்க. ஸோ வந்து ஃபுல்லாமே ஏசி தான். நம்ம ஆர்டர் பண்ணது வந்து என்னென்னா பிரியாணி போட்டிருந்தோம். ஸோ அதனால் இது வந்து காம்ப்ளிமெண்ட்ரி தான். ஸோ அதுக்கப்புறமா டெரஸ் வியூ பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ டெரஸ் வியூவில் நம்மளுக்கு இங்கே என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா டெரஸ் வியூவில் ஜென்ரலாக வந்து நல்ல ஒரு வியூ ஆப்போசிட்லேருந்து பார்க்கலாம். ஸோ எல்லா பில்டிங்குமே இருக்கும். ஸோ உங்களுக்கு இங்கேருந்து பார்க்கும்போது வேர்ல்டு ட்ரேட் சென்டர் தெரியும். ஸோ அதுக்கு நியரில் தான் இருக்குது. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸ்கைலின் ஸ்டேஷன் சொன்னாலே எல்லாருக்குமே தெரியும். ஸோ எக்ஸாக்டாக வந்து பெருங்குடி அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது கொட்டிவாக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே தான் இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் டீட்டெயில்ஸ் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு நானும் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அங்கே போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்மளுக்கு வந்து இந்த ரூம் புக் பண்ணது பார்த்திங்கன்னா நம்மளோட கம்பெனி தான் நம்மளுக்கு வந்து புக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளோ பட்ஜெட் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து 20 டேஸுக்கு வந்து இங்கே 40,000 கிட்ட வருது. ஸோ அப்போ டே 1லேருந்து நம்மளுக்கு 2,000 மேக்ஸிமமாக கவர் ஆகும். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அங்கே வேர்ல்டு ட்ரேட் சென்டர் தெரியும். ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இதோட நம்ம வீடியோ முடிச்சிக்கலாம்.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.